மணி இந்த பொண்ணு எப்படா வரும்? 8 மணிக்கு மச்சு. வண்டியாரா? பிராண்ட் ப்ரமோஷனுக்கு காம்ப்ளிமெண்டரியா இந்த டால் எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க வாங்கிக்கங்க மேடம், ப்ளீஸ் மேடம். குழந்தைங்க கிட்ட கொடுத்தா அவங்களுக்கு பிராண்ட் தெரியாது மேடம், அதுக்காக தான் பெரியவங்க கிட்ட கொடுக்குறோம். பிராண்ட் நல்லா இருந்தா நிறைய வாங்குவீங்கல்ல. ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. இந்த டாலுக்குள்ள ஒரு கூப்பன் இருக்கு மேடம், ஓபன் பண்ணி பாருங்க. குழுக்கல்ல செலக்ட் ஆயிடுச்சுன்னா 1 lakh வரைக்கும் பிரைஸ் கிடைக்கும். இதுக்குள்ளயா? ஆமா மேடம், அதுக்குள்ள தான். மூவ் பண்ண சொன்னேன்ல, செக் பண்ணுங்க. சொல்லு ஜீவா. ஓகே. அந்த ஏரியாவில் பர்மிஷன் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம் சார். வணக்கம் சார். 1 செகண்ட். என்ன பிரச்சனை? கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்க மாட்டேன்றாங்க. என்ன விஷயம்? என் பொண்ணை காணுங்க சார். யோ, கம்ப்ளைண்ட் ஓகே சார், பார்த்துக்குறோம். நன்றிங்க சார். வாயா. நான் தான் சொல்கிறேன்லங்க, அங்கே பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு. யோ, நான் தான் இருன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளே அவர்கிட்ட சொல்கிறேன். நானே வாங்க மாட்டேன் நான் சொன்னேன். பொண்ணோட ஃபோட்டோ எடுயா. எப்போ எத்தனை மணிக்கு வேலைக்கு போவோம்? காலையில் 8 மணிக்கெலாம் ஆஃபீஸ் போயிடுவா சார். வேலை முடிஞ்சதும் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவா சார். யோ, லவ் ஏதாவது இருக்க போகுது? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லை சார். அப்புறம் தங்கச்சி பையனுக்கு பேசி வச்சுருக்கோம். அடுத்த மாதம் கல்யாணம் சார். சரி சரி, பிரச்சனை ஒன்றும் இல்லை. கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துட்டீங்களே, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். சரியா? சரி வாங்க. ரொம்ப நன்றிங்க சார். பாஸ்கர், கேர்ள் மிஸ்ஸிங் ஃபைலை சிஆர்பி கமிச்சு வச்சுருங்க. சரிங்க சார். ஓகேவா? ஓகே சார். சார் இந்த ஃபைல் சார். சரி, அதே அந்த ஃபைல் தான்.
தல வணக்கம் தல. வணக்கம் வணக்கம்ப்பா. டேய் ஜீவா, அண்ணா சொல்லண்ணா. அந்த பொண்ணுக்கு போதை இறங்குது, சரிண்ணா. ஊசிக்கு போட்டுரு. ஓகேண்ணா. போ. ஓகே. இந்த புறா ரொம்ப சத்தம் போடுது, பார்த்து பண்ண. மாத்திரை வேற போட்டிருக்கேன், சத்தம் வராமையா இருக்கும். ஜீவா, அண்ணா அந்த பொண்ணை இறக்கி விட்டுரு. ஊசி போடவா? வேணாம், இன்னும் 1 hour போதை இருக்கும், போதும். சரிண்ணா. ஆ. நான் சொல்கிறத ஒரு நாளாவது கேட்டிருக்காளா? சொல்கிற பேச்சை கேட்டிருந்தா இப்படிலாம் நடந்திருக்குமா? எல்லாம் உங்கள் அப்பாவால் வந்தது. ஹலோ, நான் காயத்ரியோட அப்பா பேசுகிறேன். சொல்லுங்கள் மாணிக்கம். உங்கள் பொண்ணை தேடி தான் இருக்கோம். அது விஷயமா தான் ஏன் ஃபோன் பண்ணேன். சொல்லுங்கள். என் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா சார். அப்படியா? எங்கே பிறந்தாங்களா? நான் திட்டினதில் கோச்சிக்கிட்டு அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டா. எப்போ வந்தாங்க? இப்போ தான் வந்தா. என்ன பண்ணலாம் மாணிக்கம்? அதுக்காக தான் கேஸை வாபஸ் வாங்கிக்கலான்னு. தேடி பார்க்காம கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியது, அப்புறம் பொண்ணு வந்துருச்சுன்னு சொல்கிறது.
சரி ஸ்டேஷனில் வந்து பொண்ணு கிடச்சிச்சு எழுதி கொடுங்க. சரி ஓகே சார். வேலைக்கு போயிட்டு லேட்டாக தான் வர. எங்கே போகிறேன்னே தெரியல. இன்னைக்கு நீ எங்கே போறன்னு உனக்கே தெரியல. இதை யாருக்கிட்ட போய் சொல்லு கடவுளே. வரலட்சுமி, நீ நடந்த வாழ்க்கையை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க. இனி நடக்க போகிற வாழ்க்கையை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க. என் பொண்ணு வாழ்க்கை கடவுளே. ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுடி. சூர்யா வரை கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் கிளம்புறேன். பை பை. பாய். ஏய், நீங்க ஆஃபீஸ் போலியா? ஒர்க் ஃப்ரம் ஹோம் டி. இந்த கொரோனா வந்ததுன்னா வந்துச்சு, அதையே சாக்க வச்சுட்டு நல்லா ஓபி அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கடி. சரி ஓகே, நான் கிளம்புறேன். பை பை. பை. பிரியா, சொல்லுண்ணா. மாடலிங்க்கு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி எடுக்காம மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புற மாதிரி எடுக்க சொல்ல அவனை. அதை நீயே சொல்லு. இன்னைக்கு மண்டே, நான் மௌன விரதம். சார் டீ சார். வண்டி ரெடியா? ரெடி சார். ஸ்டார்ட் பண்ணு. சினிமாவில் ஹீரோயின் ஆகிறதுக்கு ஃபோட்டோ எடுக்க வேணாம். ஒரு குடும்பத்தில் போய் குத்து விளக்கு ஏற்றுற அளவுக்கு ஃபோட்டோ எடுத்தால் போதும். அதையே என்கிட்ட சொல்கிற? சொல் புத்தி இருக்கவங்ககிட்ட சொல்லலாம். ஏய், இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஆமாண்ணா, உங்கள் 2 பேரும் சண்டை எப்போ தான் முடியும்? உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகட்டும், அதுக்குள்ளே நாங்களே பேசிடுவோம். வணக்கம் மேடம். வணக்கம். ஆல்பம் என்ன பிரைஸ் ஆகுது சார்? இந்த ஆல்பத்தினுடைய விலை 45,000. ஆனால் உங்களுக்கு 40,000க்கு பண்ணி கொடுக்கலாம். ஓகே பண்ணிங்க. நல்லா ரிச்சாக பண்ணி கொடுங்க சார். சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ சார். ஹலோ. ஹலோ. ஃபோன் அடிச்சுட்டே இருக்க, திருப்பி கூப்பிட மாட்டேனம்மா. ஏய், காலையில் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு போயிருந்தா நான் ஏன் ஃபோன் பண்ணுறேன்? சரி, எனக்கு ஆல்பம் ஒர்க் இருக்கு, அப்புறமா கொடுக்குறேன். ஏய், கொடுத்துட்டு வைடா. வேலை நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. புடா லூசு. அதெல்லாம் மூடு வரப்ப கொடுத்தாதாண்டா. உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே மூடு தான். ஏய் ச்சே.
ஹாய் சொல்லுடா. ஏய் நைட்டு ஃபோட்டோஷாப் ஒர்க் இருக்குது, நான் கொஞ்சம் லேட்டாக தான் படுப்பேன். நீ சாப்பிட்டு படுத்துரு. காலையில் நீயே ஆஃபீஸ்க்கு ஆட்டோ பிடிச்சி போயிடு. நான் ஈவினிங்காக வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரியா? சரிடா. எதுக்கு இப்போ ராகம் போடுறேன்? அந்த வேலையை பகலில் பார்க்கலாம்ல. அவ்வளோ அர்ஜென்ட்டாக தூக்கத்துக்கு எடுத்துகிட்டு பார்க்கணுமா? ஆமாண்டா, ஈவினிங்குள்ளே கஸ்டமருக்கு கொடுத்தாகணும். வேறு வழி இல்லை, பாஸ் சொல்லிட்டாரு. சரி ஓகேடா, நான் காலையில் ஆஃபீஸ் போகிறப்ப கால் பண்ணுறேன். ஒரு தடவையாவது பிக் பண்ணுடா ப்ளீஸ்டா. ஓகேடி. பாய். ஏய் இந்தாடா உன் கோட்டா முடிஞ்சு. இன்னொரு வாட்டி கை வச்ச அவ்வளோதான். ஐயோ டைம் ஆகிடுச்சே. சே இதோட சேர்ந்து தண்ணி அடித்தாலே இப்படி தான். ஏய் எழுப்ப மாட்டியா? ஏய் பட மூஞ்சா போகிறேன். டேய் என் சுகர் மாத்திராங்கடா. டேய் அந்த ட்ராவில் பாடுறா. ராவுலையா? நைட் ஆனால் சரக்கு அடிக்க வேண்டியது, காலைல எழுந்து சுகர் மாத்திரை தேட வேண்டியது. டேய் அவன் ஏன் இன்னும் தூங்குறான்? அவன் லீவ் இன்னைக்கு. நம்ம கிளம்பலாம். பாலாஜி, சூர்யா ஏன் கால் பிக் பண்ண மாட்டேன்றான்? அவன் இன்னைக்கு லீவு, ரூமில் தான் இருப்பான். அப்படியா? சரி ஓகே ஓகே, நான் வீட்டுக்கு போய் பார்க்குறேன். பாய். போய் பார் ஸ்வேதா. இதுங்களுக்கு வாரம் வாரம் இதே வேலையாக போச்சு. இங்கதான். எவ்வளோ ஆச்சு? 50 ரூபாய்மா. தேங்க்ஸ்க்கா. ஃபோன் அடிச்சா எடுக்கிறது இல்ல. லைஃப்பை பத்தி உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்காடா? அப்பா வேற கால் பண்ணி ஊருக்கு வான்னு கூப்பிட்டு இருக்கிறாரு. கல்யாணத்தை பத்தி வீட்டில் பேசவா அப்படின்னு சொன்னா 2 மாசம்னு நீ 1 வருஷத்துக்கு கடத்திட்ட சூர்யா. காலையில் ஆரம்பிச்சிட்டியா? ஆவுன்னா இதே சொல்லு. இரு காஃபி கொண்டு வரேன். ஏய் ஸ்வேதா, ஏய் நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டேன். என்ன? ஒரு 10 மாதம் வெயிட் பண்ணுன்னு வச்சுக்கையா, ஒரு பேபியோடு உங்கள் அப்பா போய் பார்த்தா எல்லாம் சாலாயிடும். என்ன சொல்கிறேன்? நினச்சேன் நீ இப்படிதான் ஏதோ பண்ண வேணும். ஹலோ, எம்எல்ஏ அரசு சொல்லியிருந்தாரு. அவங்க தானே பேசுறது? நான் தான். அந்த வேலை விஷயத்தை கொஞ்சம் முடிச்சு தரேன். சரிண்ணா.
அமைதியாக இருக்கடா லோகன். அமைதியாக அண்ணா ஏய் உனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ வச்சு பார்த்துட்டியா? பார்க்குறேண்ணா. யார் என்னன்னு பார்த்துட்டு தூக்கிடு. சார்ண்ணா. என்னடா சொன்னார்? புறாவை தூக்கணும்டா. மச்சி புறா நம்ம ஏரியாவா வெளி ஏரியாவா? ரெகுலர் ஸ்பாட்டு தான். அப்படின்னா ஓகே. கண்டிப்பாக வெளியே வர முடியாது. பாரு அவங்க தான் கால் பண்ணுறாங்க. ஏதாவது ரீசன் சொல்லிட்டு வரலாம்ல? எப்படிடா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எப்படியாவது இங்கே வர. பொண்ணு எந்த ஊர்? சொந்த ஊர் கோயம்புத்தூர்ண்ணே. அவங்க அப்பா? பொண்ணோட அப்பா கவர்மெண்ட் ஸ்கூலில் வாத்தியாராக இருக்கான். எங்கே வேலை செய்கிறா? பொண்ணு இங்கே தான் ஐடி கம்பெனியில் வேலை செய்யுது. எங்கே தங்கியிருக்கா? அவள் பெரியார் நகர் லேடிஸ் ஹாஸ்டல்லாம் தங்கியிருக்கா. ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ஒன்றும் ப்ராப்ளம் வரான்னு நினைக்கிறேன். தூக்கிட்டா? தூக்கிடுறா. அவனுக்கு அண்ணன் தம்பி யாராவது? எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லைண்ணே. ஃபேமிலி பேக்ரவுண்டு? பேக்ரவுண்டும் பெருசாக ஒன்றும் இல்லைண்ணே. சரிண்ணே. வணக்கண்ணா. எங்கடா கிருபா? ஜீவா கூப்பிட்றான் பாரு. ஓ ஏய் டோபு, நான் எப்போ பாரு டோபு அடிக்க வேண்டியது. உள்ள போய் படுற. வணக்கம் வணக்கத்தில் டேய், இது ஸ்ட்ராங்காக இருக்கு மேடா. நல்லா இருக்குண்ணே. ஏதோ போட்டு பார்த்த மாதிரி சொல்கிறேன். அப்படி இல்லைண்ணே, கிருப்பண்ண சொன்னதுண்ணே. ஓ சரிண்ணே. நான் ஆசைப்பட்டு தூக்க சொன்னேன். எனக்கு முன்னாடி முடிச்சிட்டீங்களா? பார்ட்னர் ஃபுல்லாக போ. என்னடி இன்னும் சூர்யா வரலையா? இல்லைப்பா, வந்துடுவான். லேட் ஆயிடுச்சு. ஹலோ. கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்கு. ரூம் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. வண்டி பஞ்சருமா? சரி ஓகே, வெயிட் பண்ணட்டுமா? வேணாம், நீ ஆட்டோ பிடிச்சி போயிடு. ஓகே சரி ஓகேடா. ஈவினிங்காக தயவு செஞ்சு பிக்கப் பண்ணிடு ப்ளீஸ்டா. சரிம்மா.
சொல்லு மணி. அந்த பொண்ணு வெளியே வந்துச்சு. சரி நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மேடம். மேடம் ஒரு நிமிஷம். பிராண்ட் ப்ரமோஷனுக்கு இந்த டாலர் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கோம். ஓ அப்படியா? ஏதாவது குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே? இல்லை மேடம், குழந்தைங்களுக்கு பிராண்ட் தெரியாது. உங்களை மாதிரி பெரியவங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்க. எங்கள் பிராண்டு நல்லா இருந்தால் நீங்கள் ஷாப்புக்கு போகும்போது இதே பிராண்டை வாங்கி கொடுப்பீங்கல்ல, அதனால தான் மேடம் உங்களை மாதிரி பெரியவங்ககிட்ட கொடுக்குறோம். ஃப்ரீ தான் மேடம், வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் இப்படி தான் கொடுக்குறீங்களா? ஆமாம் மேடம், எங்கள் கம்பெனி பிராண்டை டெவலப் பண்ணுறதுக்காக சிட்டி முழுக்க எல்லாருக்கிட்டையும் டெமோ ஃப்ரீயாக தான் மேடம் பீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். குழந்தைங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி வாங்கிக்கோங்க மேடம். மேடம், டாலுக்குள்ள ஒரு கூப்பன் இருக்கு. ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா குழுக்குள்ள செலக்ட் ஆனா 1 lakh வரைக்கும் பிரைஸ் கிடைக்கும். டோன்ட் மிஸ் இட். ஹலோ. ஸ்வேதா வீட்டில் இருக்காளா? ஆஃபீஸ் போயிட்டாளா? அவ காலையிலேயே ஆஃபீஸ் போயிட்டாளே. ஹலோ சொல்லுங்க சார். ஸ்வேதா ஆஃபீஸில் இருக்காங்களா? அவங்க இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரலையே சார். ஓகே சார். ஹலோ. டே பாலாஜி. சொல்றா. ஸ்வேதாவை காணோண்டா. என்னடா உளர்ற? ஆஃபீஸில் பார்த்தியா? ஏய், ஆஃபீஸ்லேயே வரலன்றாங்க, வீட்லேயும் இல்லை. என்னடா சொல்ற? ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குடா. டேய் பயப்படாதடா, அவன் மொபைல் எங்கேயாவது மிஸ் பண்ணியிருப்பா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாரு. சரிடா. பாலாஜி, ஆஃபீஸ்லேயும் இல்லை, வீட்லேயும் இல்லை. ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிருக்குமோன்னு பயமாக இருக்குடா மச்சி. சரி ஓகே, போலீஸ் ஸ்டேஷன் வந்துடு, அங்கே விசாரிக்கலாம். கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் மேடம். ரைட்டரை பாருங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லு. என் லவ்வர் மிஸ் ஆகிட்டா, கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். யோ, அவன் அம்மாவை காணா, அப்பாவை காணா, பொண்டாட்டியை காணா, தங்கச்சியை காணனுவான். நீ என்னடா லவ்வரை காணான்னு சொல்கிற? காலையில் 8 மணிக்கு ஆஃபீஸ் போனேன் சார். ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது. 8 மணிக்கு வேலைக்கு போயிருக்கிறா, 9:30 தான் ஆகுது. அதுக்குள்ளே காணணும் வந்து நிற்கிற? ஆக்சிடென்ட் ஆகிருக்குமோன்னு பயமாக இருக்குது, கொஞ்சம் செக் பண்ணுங்கள் சார் ப்ளீஸ். ராஜன். சொல்லுங்கள் சார். லோக்கலில் டிராஃபிக்கில் ஏதாவது ஆக்சிடென்ட் கேஸ் இருந்தால் கொஞ்சம் விசாரித்து பார்த்து சொல்லுங்கள். பார்க்குறேன் சார்.
நீ மட்டும்தான் லவரா இல்லை அவளுக்கு வேற என்ன லவர் இருக்கானா? சார் கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. 1 மணி நேரத்தில் காணாம நிற்கிற இல்லை மரியாதை வேற. மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங் சார். மார்னிங் சார். சார் குட் மார்னிங். சரி போய் உட்காரு. சார் ஐயா உங்களை கூப்பிட்றாங்க. மச்சி கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணு. சரிடா. என்னாச்சு? என் லவ்வர் மிஸ் ஆயிட்டா. யார், ஸ்வேதாவா? ஆமாம் சார். சாரா? டேய், நான் உன் ஃப்ரெண்டுடா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. காலையில் 8 மணிக்கு ஆஃபீஸ் போனான். ஆஃபீஸ்லேயும் இல்லை, வீட்லேயும் இல்லை, ஃபோன் ஆஃப்லேயே இருக்குது. ரொம்ப பயமாக இருக்குடா. இந்த மாதிரி கேசஸ் நிறைய நடக்குது. கடந்த 3 மாதத்தில் மட்டும் 11 கேஸ். நம்ம ஸ்டேஷனில் மட்டும் 3 கேஸ். புரியல ஜெய். இந்த மாதிரி மிஸ் ஆகிற பொண்ணுங்களோட பேரண்ட்ஸ் அவங்களே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2 நாளில் அவங்களாவே வந்து வாபஸ் வாங்கிக்கிறாங்க. என்ன ரீசன்னு கேட்டால் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தா இல்லை பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டான்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறாங்க. 11 கேஸ்லேயும் அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களே நேரில் வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க. அதனால் எங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸுக்கு இந்த கேஸில் நிறைய சந்தேகம் இருக்குது. கம்ப்ளைண்ட் கொடுத்த யாரும் ஃபர்தராக மூவ் பண்ணாததுனால நாங்களும் ஸ்டெப் எடுக்காமல் விட்டுட்டோம். நீ சொல்கிறத வச்சு பார்த்தா இது அந்த மாதிரி கேஸாக தான் இருக்கும். என்னோட கேஸ் கரெக்டாக இருந்தால் இன்னும் 2 நாளில் ஸ்வேதா திரும்பி வந்துடுவான். ஜெய், அந்த கேஸுடைய டீட்டெயில் கொடுக்க முடியுமா? அதை வச்சு நீ என்னடா பண்ண போகிற? இல்லை ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்குறேன். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வெளியே சொல்லக்கூடாது. நீ என் ஃப்ரெண்டாக வேற போயிட்ட. கம்ப்ளைண்ட் காப்பிலையும் ஏரியா நியர்பையாகவே இருக்குது. டேய், இதுக்கும் ஸ்வேதாவுக்கும் என்னடா சம்மந்தம்? அந்த பொண்ணுங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம்னு சொல்லாமலே கேஸை வாபஸ் வாங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அட்ரஸில் இப்போ இந்த பொண்ணுங்க இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு வேளை இருந்தால் எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. டேய், அப்படி யாரும் அந்த அட்ரஸில் இல்லைன்னா கண்டிப்பாக வேறு மாதிரி ஏதோ க்ரைம் நடந்திருக்கும். பெரியார் நகரில் 2 பொண்ணுங்க அட்ரஸ் இருக்குது. அங்கே போய் நீ டீட்டெயிலாக விசாரிச்சுப்பார். நான் ஆண்டர்சன் நகர் போகிறேன், ஓகேவா? நீ அங்கே போய் விசாரிச்சுட்டு எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணு, சரியா? சரி, ஓகேடா. சார் வணக்கம் சார். சொல்லுங்க. நித்யா இருக்காங்களா? நீ யாரு? நாங்கள்லாம் ஒன்றா படித்தவங்க. அவங்கள கொஞ்சம் பார்க்கணும். அவங்கள பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது தம்பி. அவங்க வேற எங்கே போயிருக்காங்கன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது தம்பி. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே ஓகே. வணக்கம் சார். சொல்லுங்கள். இங்கே வேதிகா இருக்காங்களா? வேதிகா அவங்க எப்போ வீடு காலி பண்ணி போயிட்டாங்களே. கொஞ்சம் எமர்ஜென்சியாக பார்க்கணும். நான் அவங்க ரிலேட்டிவ் தான் சார். கான்டாக்ட் ஏதாவது கிடைக்குமா? அவங்க ஏற்கனவே ஒர்க் பண்ண ஹோட்டலில் தான் இப்போ ஒர்க் பண்ணுறதா சொன்னாங்க. நீங்கள் வேணால் அங்கே போய் பாருங்களேன். ஓகே, தேங்க்யூ சார். எஸ். வேதிகா இருக்காங்களா? சொல்லுங்க, நான் தான். என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். சரி, ஓகே, நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். என்ன விஷயம்? என்னுடைய லவர் மிஸ் ஆகிட்டா. அது விஷயமா உங்ககிட்ட டீட்டெயில் கேட்கணும். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அப்போ தான் உங்களை பற்றி தெரிஞ்சது.
நீங்கள் சொல்ல போகிற உண்மை தான் என் லவ்வர் காப்பாற்ற உதவியாக இருக்கும். நீங்கள் சொல்ல போகிற விஷயத்த கண்டிப்பாக வெளியில் சொல்ல மாட்டேன். என்ன உன் அண்ணனை நினச்சி சொல்லுங்கள் ப்ளீஸ். லைஃப்பில் எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாதது எனக்கு நடந்துச்சு. யாருன்னு தெரியல. காலையில் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு பொம்மையை என் கையில் கொடுத்து இது டெமோ ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை வாங்கி 4 ஸ்டெப்பில் நான் மயங்கி கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் 2 நாளாக என்ன நடந்ததுன்னே தெரியாத அளவுக்கு ட்ரக் ஊசி போட்டாங்க. அந்த வலியும் பயமும் சொல்ல முடியாமல் நான் அமைதியாயிட்டேன். கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப பயமாக இருக்குது. ஏதாவது வீடியோ எடுத்தாங்களான்னு தெரியல. அதுக்கு பயந்து தான் நான் போலீஸ்கிட்ட கூட போகலை. இந்த உண்மையை நான் உங்ககிட்ட ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அண்ணன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக மட்டும்தான். எப்படியாவது உங்கள் லவரையாச்சும் காப்பாற்றுங்கண்ணா. என்னடி சூர்யா வரலையா? இல்லப்பா, வந்துருவா. ரூம் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஈவினிங்கா தயவு செஞ்சு பிக்கப் பண்ணிடுறேன் ப்ளீஸ்டா. பிராண்ட் ப்ரமோஷனுக்கு இந்த நாளை ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். எங்கள் கம்பெனி பிராண்டை டெவலப் பண்ணுறதுக்காக சிட்டி முழுக்க எல்லாருக்கிட்டையும் டெமோ ஃப்ரீயாக தான் மேடம் ப்ளீஸ் கொடுத்துட்ருக்கோம். எக்ஸ்கியூஸ் மேடம், குழந்தைங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒரு பொம்மையை என் கையில் கொடுத்து இது டெமோ ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த பொம்மையில் இருக்க பார்கோடை வச்சு எந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, யார் வாங்கியிருக்காங்கன்னு டீட்டெயில் வேணும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சார், நான் கிட்ஸ் டாய்ஸ் ஷாப்லேருந்து பேசுகிறேங்க. சார், இந்த 110 டாய்ஸ் வந்து உங்கள் ஷாப்பில் இருந்தால் டெலிவரி ஆயிருக்கு. அதை யாருக்கு கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் அட்ரஸ் சொல்ல முடியுமா? பில்லிங்கில் அட்ரஸ் கொடுக்கலங்க, வெறும் ஃபோன் நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வேணா அதை சொல்கிறேன். சரி, ஓகே, பரவாயில்ல. அந்த நம்பர் மட்டும் கொஞ்சம் அனுப்புங்களா? கண்டிப்பாக. ஓகே, உடனே அனுப்புகிறேன். அச்சி 690 பார்கோடு, சைனா மேனுஃபேக்சரிங். இது டாமின்னு ஒரு பிராண்ட் நேமு. இது இந்தியன் கம்பெனி தான், ஆனால் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் அங்கே பண்ணுறாங்க. இதோட டிஸ்ட்ரிபியூட்டர் சவுகாரப்பேட்டையில் தான் இருக்கான். மொத்தம் 15 பீஸ் வாங்கியிருக்காங்க. அட்ரஸ் எதுவும் கொடுக்கல, வெறும் ஃபோன் நம்பர் தான். ஃபோன் நம்பர் சொல்லு. 73584241. ஏற்கனவே நிறைய கொடுத்துருக்கேன், வேணாம். உனக்கு வேணா நான் பரவாயில்லடா, பசங்களுக்கு கொடு. ஏய், ஃபோன் எடுறா. ஹலோ, யார்? சார் வணக்கம் சார். நீங்கள் லாஸ்ட் வீக்கு டாய்ஸ் வாங்கியிருந்தீங்களே சார், அந்த ஷாப்லேருந்து பேசுகிறோம் சார். உங்கள் பில்லிங்க்கு கூப்பனாக மொபைல் கிஃப்ட் வந்திருக்கு சார். மொபைலா? ஆமாம் சார். கிஃப்டா? நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லை நான் வந்து கொடுக்குவா சார்? நான் கொஞ்சம் வேலையாகிறேன், அப்புறம் பேசுகிறேன். சார் 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 ஹலோ, அம்மா கையிலேருந்து ஃபோன் பண்ணுறானுங்கண்ணா. ஏதோ மொபைல் கிஃப்ட் வந்தீங்கன்னா வந்து தருவான்னு கேட்குறாங்க. உன்னை யாரா நம்பர் கொடுக்க சொன்னது? நான் மொபைல் நம்பரும் அட்ரஸும் கேட்டானுங்க, அதான் கொடுத்தேன்.
பொம்மை வாங்கினதுக்கெல்லாம் எவன்டா மொபைல் ஃபோன் ஃப்ரீயாக தருவான்? அவனுக்கு ஃபோனை போட்டு நம்ம அப்பார்ட்மெண்ட் ஏரியாவுக்கு வர சொல்லு. நீ அந்த பொம்மையை லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லு. அதுக்குள்ளே ஏதோ ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன கெமிக்கல்னு தெரியல. அது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்ல உடனே. ஜீவா, அந்த பொண்ணுக்கு வெறும் பாய் ஃப்ரெண்ட் மட்டும்தான் இருக்கான்னு சொன்னேன். ஃபேமிலி எல்லாம் ஊரில் இருக்காமண்ணே. ஒரு பையனை மட்டும் லவ் பண்ணிட்டு இருக்கு. அவன் தான் டெய்லி பிக்கப் ட்ராப் பண்ணும். வேற ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நம்மளை பற்றி அவனுக்கு ஒரு லீடு கிடச்சிருக்கு. இனி அவன் மூவ் பண்ணக்கூடாது. அவனுக்கு பயத்தை காட்டணும். அண்ணா சொல்லுண்ணே. அவன் ஃபோட்டோ எனக்கு வேணும். சரிண்ணா. அவன் வந்த உடனே அவனை ஃபோட்டோ எடுத்து அனுப்பு. சரிண்ணா. டேய், அவன் ஃபோனை போடுறான். நான் போடுறேன். ஹலோ. ஏய் சொல்லுங்கள் சார். நான் சொல்கிறது கேளு. காணத்தூர் இருக்கிற காந்தி நகர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடு. சரியா? ஓகே சார். என்னடா சொன்னான்? வந்துடுவான்ல? ம், வந்துடுவான். என்னடா ஃபோன் அச்சுனே இருக்கிறான்? ஏய், ஃபோனை கொடு. டா. ஹலோ. ஹலோ, நீங்கள் சொன்ன ஃப்ளாட்டில் தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எந்த பிளாக்குன்னு சொல்ல முடியுமா? ஏய், வெயிட் பண்ணுறேன். எதுக்கு மச்சான் வெயிட் பண்ணோம்? தூங்கிடலாம்ல அவனை. ஃபோன் வரும், வெயிட் பண்ண அப்படிங்கிற. அண்ணே. ஜீவா, அவனை போட்டுறேன். என்னென்ன சொல்கிறீங்க? அவனுக்கு பயத்தை காட்டணும். யோசிக்காத. சரிண்ணா. மச்சி. டே மணி, அண்ணன் போட சொல்லிட்டாரு. என்ன மச்சி சொல்கிற? அண்ணனே சொல்லிட்டார்ல. போட்டுடலாம். ம். மேலே மூவ் பண்ண நினச்ச இதுதான் நடக்கும். ஏய், உன்னோட புறா ரெக்கையை உடைச்சு உன்கிட்டே அனுப்புகிறேன். திரும்பி போயிடு.
தெரியாது. நம்ம ஆளுங்களே போட சொல்லியிருக்கேன். அதுக்கு அந்த பொண்ணை இறக்கி விட்டுருக்காங்கல்ல. இது வரைக்கும் யாரும் நம்மக்கிட்ட வந்ததில்லை. இவன் தான் ஃபஸ்ட் டைம். அவனுக்கு பயத்தை காட்டலான்னு தான் இதை செஞ்சேன். நாம் செய்கிறது கிரைம். வெளியே தெரியாத வரைக்கும் தான் நம்ம இதுவும் ஆகாது. மீட்டர் தாண்டி போனால் ப்ராப்ளம் எல்லாருக்கும் தான். இப்போ அந்த பொண்ணை என்ன பண்ணுறது? அந்த பொண்ணை ஒன்றும் செய்யாத. 2 நாள் பொறுத்து இறக்கி விட்ரு. அவன் நம்மக்கிட்ட வருவான். அப்படியே வந்தா போட்டுடலாம். சொல்லுமா. ஏண்டா ஸ்வேதா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? ஸ்வேதாக்கு என்னடா ஆச்சு? அம்மா ஏன் பேச மாட்டேங்கிற? அவ ஃபோனை மிஸ் பண்ணிட்டாமா. அப்பா கிட்ட பேசி ஒரு வழியா அவங்க கல்யாணத்தை சம்மதம் வாங்கிட்டேன்டா. நீ சீக்கிரம் வந்துட்டா ஸ்வேதா வீட்டுக்கு போய் பேசி முடிச்சிடலாம். சரிம்மா வச்சிரம்மா. டேய் ஒரு நிமிஷம்டா. என்னம்மா? ஸ்வேதாவை எனக்கு கால் பண்ண சொல்லுடா. சொல்றேம்மா. நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா? என் கூட படித்த பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவள் ஒரு ஹேக்கர். அவகிட்ட சொன்னால் செத்தவனோட நம்பரை வச்சு அவன் கால் ஹிஸ்ட்ரி எடுத்துருவா. அதை வச்சு நம்ம அவனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன சொல்கிற? உடனே வர சொல்லு. ராதிகா, உனக்கு ஒரு வேலை இருக்கு. ராதிகா, ஒரு ஃபோன் நம்பரோட கால் டீட்டெயில்ஸ் வேணும். நம்பர் கொடு. 1 செகண்ட். இந்தா. கடைசியா 63 கால்ஸ் வந்திருக்கு. அதுல அதிகமா இந்த 2 நம்பர் தான் வந்திருக்கு. அந்த 2 நம்பரோட அட்ரஸ் கிடைக்குமா? ஒரு நம்பர் மீனாட்சி பேர்ல இருக்கு. பாரதி நகர் நியர்பை தான் அட்ரஸ் காட்டுது. இன்னொரு நம்பர் ஜீவா, அவன் அட்ரஸும் அங்கேயே தான் இருக்கு. அந்த நம்பருக்கு வேணா ஃபோன் பண்ணி பார்க்கவா? வேணாம், நம்ம கால் பண்ணால் அவனுங்க கண்டுபிடிச்சிருவானுங்க. ஓகே, நான் அந்த அட்ரஸில் போய் நேரில் பார்க்குறேன். ஒன்று இறக்கி விட்டலாம். பயமாக இருக்கா? ஏதாவது ரிஸ்க் ஆகிட போகுது. உட்கார. உட்காரா. 10 வருஷமாக நம்ம எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கோம். ஏன் இது வரைக்கும் யாராலையும் நம்மளை எதுவும் பண்ண முடியல தெரியுமா? புரியலண்ணே. நான் செய்கிற எல்லா தப்புக்கும் அரசியல்வாதி, பிஸ்னஸ்மேன், லாயர் எல்லாரையும் கூட சேர்த்துக்கிறேன். எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அது அவங்களுக்கும் ப்ராப்ளம்.
இங்கே அதிகாரத்தால் எதையும் வாங்க முடியும். பசிக்கு திருடுனவனை அடித்து கேஸ் போட்டு உள்ளே வைப்பாங்க. அதே பேங்க்கில் 100 கோடி ஏமாத்தினா கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க, பாதுகாப்பும் கிடைக்கும். நாம் செய்கிற தப்பு எப்பவும் சின்னதாக இருக்கக்கூடாது, பெருசாக இருக்கணும். ஜீவா, அடுத்து அவன் உங்ககிட்ட தான் வருவான். என்கிட்ட வந்தால் செஞ்சு விட்டுறேன். உன்னால் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அண்ணா, இங்கே ஜீவா வீடு எங்கே இருக்குது? லோன் விஷயமா பார்க்கணும். நான் 20 வருஷமாக கடை வச்சுருக்கேன். என்னை நம்பி ஒருத்தன் லோன் தர மாட்டீங்க. அந்த ஜீவா பெரிய ரவுடி. அவனை நம்பி லோன் தர்றீங்க, அவன் திருப்பி கட்டவும் மாட்டான். தலையெழுத்துடா. போ, அந்த 2ஆம் நம்பர் வீடு தான்.
ஏண்டா இத்தனை பேர் பொருள் எடுத்துன்னு போயிருங்க? அவன் மூஞ்சில் ஒரு அறுப்பு இல்லை, உடம்புல ஒரு கோடு இல்லை. நீங்கள் என்ன காக்கா குருவி சண்டையாக போட்டுருந்தீங்க? ஆ, நீங்களாம் ஐட்டங்காரன்னு வெளியே போய் சொல்கிறாதீங்கடா. காரி கொத்தா துப்பிட போகிறான் மூஞ்சில். இந்த மூஞ்சி இந்த ஏரியாவில் பார்த்த மாதிரியே இல்லையே. நான் யாருன்னே தெரில, அப்புறம் எதுக்கு போட சொன்னேன்? 10 லட்ச ரூபா பணமும் உன் ஃபோட்டோவும் என் வீட்டு வாசல் இருந்துச்சு. ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொன்னான் உன்னை போட சொல்லி, அதான் பிள்ளைங்களை அனுப்பிச்சி விட்டான். பரவாயில்ல, நல்லா சண்டை செய்கிற. ஆனால் அவனை விட மாட்டான். என் பிள்ளைங்களோட சார்பாக தான்டாக்குற. அவன் ஃபோன் நம்பர் கிடைக்குமா? அது ஏதோ புதுசாக இருந்தது. 4 நம்பரு கம்ப்யூட்டர்லேருந்து கால் பண்ணிடான்னு நினைக்கிறேன். அதான் ஐட்டங்காரெல்லாம் அவன் நம்பரை கொடுத்துட்டுலாம் கால் பண்ண மாட்டான். அவனுக்கு பணம் கொடுத்தான்னு சொன்னல, அது ஒரு கட்டு எனக்கு வேணும். எதுக்கிட்ட? உன் பிள்ளைங்க என் பைக் வச்சிட்டானு. ஏய், உன் பைக் வச்சிட்டான்லாம் தெரில. இது அடுத்த ட்ரிப்பு சம்பவம் நான் சொல்கிறேன், அதுக்கு அட்வான்ஸாக வச்சுக்கோ. புரியுதா? வரண்ணா, கிளம்பு. இவனுக்குலாம் என்ன பணம் கொடுக்குற? அவன் ஒருத்தன் 10 பேருக்கு சமண்டா. சொல்லு ராபர்ட். அவனை சாதாரணமாக ட்ரை பண்ணாத, அது உன்னால் முடியவே முடியாது. ஏன்னா அவன் யாருன்னு நான் மட்டும்தான் பார்த்தேன், அதை நீ பார்த்துடாத. அதை நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் மூவ் பண்ணாத. அவன் சாவு என் கையில் தான். யார் சாவு யார் கையிலன்னு யார் முந்திக்கிறாங்களோ அவன் கையில் தான். டேய், இந்த பணத்தை வச்சு என்னடா பண்ண போற? ஹலோ சார், சொல்லுங்க. அந்த ரிப்போர்ட்டு எப்போ கிடைக்கும் சார்? சார் நான் தான் சொல்லிட்டேனே சார், 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் ரிப்போர்ட் வரும்னு. ரிப்போர்ட் வந்தோடனே நானே கால் பண்ணுறேன் சார் உங்களுக்கு. ஓகே சார். இந்த பணம் உன் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க பேங்க்கில் தான் வித்ட்ரால் பண்ணியிருக்காங்க. அந்த சீரியல் நம்பரை வச்சு யார் வித்ட்ரால் பண்ணான்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம கேட்டால் தந்துருவானுங்களா? உன் கூட வேலை செய்கிறான்ல மணி, அவங்க அப்பா அந்த பேங்க்கில் தான் வேலை செய்கிறாரு. அவர்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக டீட்டெயில் எடுத்து கொடுப்பாரு. ஆமாடா, கல்ல வாங்கிடலாம். அப்போ அவன் தான் அக்யூஸ்டா இருக்கலாம். ஸ்வேதாக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? ஒன்றும் ஆகாதுடா, பயப்படாத. பேரை வெள்ளுகளில் சொல்கிறாதீங்கப்பா. பணம் எடுத்தவன் ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளர் யோகி. அவங்ககிட்ட போய் பிரச்சனை பண்ணிடாதீங்க. சரிப்பா. என் பையன் கூட வேலை செய்கிறதுனால தான் அட்ரஸ் எடுத்து கொடுத்தேன். சரியா? சரிங்கப்பா. என்ன மச்சான் கட்சிக்காரன் அது இதுங்கிறாரு. இங்கே பவரில் இருக்கணும்னாடா தப்பு செய்வான். நான் போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன், நீ ரூமுக்கு கிளம்பு. சரி மச்சான். இங்கே பாரு, ஒழுங்காக கையெழுத்து போட்டு கொடுத்து போயிட்டே இரு. புரியுதா? அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு பேசக்கூடாது. நான் சொல்கிறத மட்டும்தான் செய்யணும். அண்ணா 25 வருஷமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன். திடீர்னு காலி பண்ண சொன்னா எங்கடா போவேன்? இந்தா சைனை போட்டு கிளம்பிட்டே இரு. அண்ணா கொஞ்சம் யோசனை பண்ணி மூடிட்டு போடுற. சொல்லிட்டாருண்ணே, அவர் மீறி எதுவும் நடந்துமா பார்த்து கவனிங்க. புரியுதா? அடிக்கடி ஃபோன்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. காரியம் நடக்கணும்ல. யாரை பார்க்கணும்? சங்கீதா ஸ்டுடியோலேருந்து வர அண்ணன் ஃபோட்டோ எடுக்க வர சொன்னார். அப்படியா? அண்ணன் கூட நிற்கும் போது என் மூஞ்சிலாம் நல்லா தெரியுற மாதிரி ஃபோட்டோ எடுப்பா. எடுத்துருவோம்.
அவன் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டான். இதுக்கப்புறம் அந்த இடம் நம்ம இடம் தான். உனக்கு என்ன சேரணுமோ அதை செஞ்சிடறேன். நீ குறுக்க வராத, சரியா? நீ எங்கே இருந்தாலும் உனக்கு வர வேண்டிய ஷேர் உனக்கு வந்துடும். வச்சிடறேன். என்னடா அடிச்சு பார்க்குற? என்ன போகிறதுக்கு நீ தானே 10 லட்ச ரூபா பணம் கொடுத்த. நீ யாரு? உன் மூஞ்சிக்கு 10 லட்ச ரூபாவா? நீ என்ன அவ்வளோ பேர் தௌலத்தா? என்ன யாருன்னு உனக்கு தெரியாது. ஓஹோ, நீ இப்படி பேசிட்டு இந்த இடத்த விட்டு வெளியே போறியா? எங்கே வச்சுருக்கீங்கடா அவளை? ஏய், நீ தேடுற பொருள் கிடைக்காது. 2 நாள் பொறுமையாக இருந்தா அதுவே கிடைச்சிருக்கும். நீ கோளாறான வேலை பண்ற. உன்னை விட மாட்டேன்டா. ஹலோ. அங்க நீ என்ன பண்றியோ அதெல்லாம் இங்க நடக்கும். எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற. அவரை விட்டுட்டு போயிடு. உனக்கு தேவையானது எங்க வேலை முடிஞ்சதை வந்து சேரும். பார்த்தல, இங்கிருந்து ஒழுங்கா போயிடு. இல்லைன்னா யாராயிரம் இங்க வந்த பொண்ணுங்களே, நீதான் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்ட. 15 வருஷமா கூடவே இருந்த 3 பேரை ஒன்னால நான் இழந்துட்டேன். இது வரைக்கும் லைஃப்ல ரசிச்ச விஷயத்த வெறுக்க வச்சுட்டேன். நான் உனக்கு எவ்வளோ சொன்னாலும் உனக்கு சீரியஸ்னஸே வரல. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நீ தூங்குற வரைக்கும் உன்னை மட்டுமே நினச்சிட்டு இருக்க, உனக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கன்றது ஒரு நாள் உனக்கு புரியும் சூர்யா. என்னோட ஃபீலிங்ஸ் உனக்கு இப்போ புரியாது சூர்யா. ஒரு நாள் நீ என்னை மிஸ் பண்ண பாரு, அப்போ தெரியும். டோட்டல் 78 கால்ஸ் வந்திருக்கு அவன் நம்பருக்கு. அந்த 78 நம்பருக்கு கால் பண்ணுங்க. எல்லா காலையும் ரெக்கார்ட் பண்ணுங்க. ஓகே மச்சான். அவன் வாய்ஸோட ஒத்து போதான்னு பாருங்க. ச்சே. ஹலோ. ஹலோ சார், நாங்கள் பேங்க்லேருந்து கால் பண்ணுறோம். உங்களுக்கு லோன் எடுக்கிற ஐடியா இருக்கா? என்னம்மா நைட்டு நேரத்தில் கால் பண்ணுறீங்க? காலைல பேசுமா, போன வைமா. சரிங்க சார். சார், கிரெடிட் கார்டு விஷயமா பேங்க்லேருந்து பேசுகிறேன். பேங்க்கா? ஆமாம் சார். உங்களுக்கு நேரங்காலமே தெரியாதடா. போய்டா போனேன். சார், உங்களுக்கு லோன் ஆஃப் இடத்த லோனே கட்ட முடியாது கிடக்குது. ஃபோனை வைப்பா. ஓகே, தேங்க்யூ சார். சார். ஹலோ. ஹலோ. ஹலோ சார், லோன் சார், நாங்கள் பேங்க்லேருந்து கால் பண்ணுறோம். சொல்லுங்க. லோன் ஆஃபர் பண்ணிருக்காங்க சார். லோன் எடுக்கிற ஐடியா இருக்கா சார்? எனக்கு ஐடியா சரி சார். பேங்க்கோட க்ளோசிங் டைம் இருக்குங்களா? அதான் உங்களுக்கு டைம் கால் பண்ணுறேன். ஆக்சுவலாக 24 ஹவர்ஸ் கால் பண்ணுறேன் சார். ஆஃபர் இருந்தால் நான் இமீடியட்டாக. ஓகே, தேங்க்யூ.
மச்சி பேசின யார் வாய்ஸும் அந்த வாய்ஸோட செட் ஆகலடா. யாருப்பா? யார் வேணும்? ஆமாம், நீ ஜீவாவை தேடி பேங்க்ல இருந்து வந்தவன் தானே? ஆமாம். ஏன் வீட்டை தேடி வந்திருக்க? ஜீவா கூட இருக்க பசங்களை உங்களுக்கு தெரியுமா? அவனுங்களை காட்ட முடியுமா? அவனுங்களை எதுக்கு தர்ற? பார்த்துப்பா, ரொம்ப மோசமான பசங்க, தேவையில்லாமல் அவங்ககிட்ட மாட்டிக்காது. அதை நான் பார்த்துக்கிறேன். அவனுங்க எங்கே இருப்பானுங்க மட்டும் காட்டு. எனக்கு இருக்கிற பிரச்சனையில் இது எனக்கு தேவையா? பணத்தை வேற கொடுத்துட்ட. எனக்கும் பணம் தேவை இருக்குதான். என்னதும் கோர்த்து விட்டு போயிடாதப்பா. உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். அவனுங்க எங்கே இருப்பானுங்க மட்டும் காட்டு, போதும். டேய் தம்பி. என்னண்ணா? இவர் கூட போயிட்டு ஜீவா ஃப்ரெண்டு மணி இருக்கான் தெரியுமா? அவனை காட்டி விட்டு நீ வந்துடுறேண்ணா. சரிண்ணா. போ. பிள்ளைங்க 2 பேர் செத்துட்டானு. அவன் வேற என்னை பார்த்துட்டான். அவனை சும்மா விடக்கூடாதா. நான் இறங்கி செய்கிறேன்டா. செய்யணும்டா. அவனால் நம்ம பசங்க 2 பேரை காவு குத்துருக்கோம். சும்மா விட்டுற முடியுமா? ஆனால் அவன்லாம் நம்ம கண்ணிலே மாட்ட மாட்டான் மச்சி. மாட்டினா விடக்கூடாது மச்சி. எங்க இருந்தாலும் விடக்கூடாதுடா. நான் இங்கே தானே இருப்பாங்க. நீ போ, நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணா. ஏய், எங்கே முடிச்சு போகிற? போ.
அவன் எங்கே இருக்கான்னு சொல்லு. நீ எனக்கு தேவையில்லை. எப்படி என்னை போட தான் போகிறேன். என் குடும்பத்தை காப்பாற்றினேன். அவனுக்கு விசுவாசமாக வந்துட்டு சாகிறேன். டேய் ஃபோன் அடிக்குது, எடுத்து பேசுடா. அண்ணா இப்போ வேலை இருக்கு, அப்புறம் நானே பேசிக்கிறேன். இப்போ வேலை இருக்குது, ஃபோன் எடுக்கிறது கொஞ்சம் சரிப்பா. அப்புறமா அவள் பேசுறது இல்லைன்னு நினச்சிட்டு தனியே உட்காந்து அழுவுறது. டேய் இந்த லவ் பண்ணுற பசங்களை பற்றி நல்லா தெரியும்டா. இங்கே பாரு. டேய் என்னடா எல்லா ஃபோட்டோஸும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்கு? அக்கா அது டெமோக்கு வந்த கேமரா, உன்னை வச்சு செக் பண்ணிக்கிட்டாரு. டெமோக்கா? ஹலோ சார், அந்த ரிப்போர்ட் வந்திருக்கு. நான் உங்கள் மெயில் ஐடிக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டோமா? சார் அதை பற்றி நீங்களே கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? இந்த ரிப்போர்ட்டை டீட்டெயிலாக பார்க்கும்போது சேவோஃப்ளோரன்ஸுங்கிற கெமிக்கல்ஸ் தான் சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கெமிக்கல்ஸு இப்போ யாரும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதில்ல. இதை ஒன்லி பேசிக் ஃபார்மா நாலேஜ் உள்ளவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே சார், எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் கொஞ்சம் மெயில் பண்ணிடுறீங்களா? ஓகே சார், ஐ வில் மெயில் யூ. மச்சி எங்கடா போகிற? சுகர் டேப்லெட் இல்லைடா, வாங்கிட்டு வந்துடுறேன். எனக்கு தலைவலி மாதிரி இருக்குது, மாத்திரை வாங்கிட்டு. இந்த ரிப்போர்ட்டை டீட்டெயிலாக பார்க்கும்போது சேவோஃப்ளோரன்ஸுங்கிற கெமிக்கல்ஸ் தான் சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கெமிக்கல்ஸு இப்போ யாரும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதில்ல. இதை ஒன்லி பேசிக் ஃபார்மா நாலேஜ் உள்ளவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சுகர் டேப்லெட் இல்லைடா, வாங்கிட்டு வந்துடுறேன். எனக்கு தலைவலி மாதிரி இருக்குது, ஒரு மாத்திரை வாங்கிட்டோம். டே பாலாஜி, சிட்டியில் எத்தனை ஃபார்மா சப்ளை இருப்பாங்கன்னு தெரியுமாடா? மேக்ஸிமம் 5 பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் கால் பண்ணு. ஏன்டா? அவங்க வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணுறா. ராதிகா, உனக்கு நான் 2 நம்பர் சென்ட் பண்ணியிருக்கேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணு. சரிடா. ஹலோ, நாங்கள் காந்தி நகரில் ஒரு மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம். அது பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், கொஞ்சம் சொல்ல முடியுமா? வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. ஒரு ஃபார்மசி ஓப்பன் பண்ண போகிறோம், டீட்டெயில் தர முடியுமா? தேங்க்யூ சார். பாலாஜி, 2 வாய்ஸ் உனக்கு அனுப்பிச்சிருக்கேன், செக் பண்ணிக்கோ. ஓகே சார், ஓகே, நான் நாளைக்கு கால் பண்ணுறேன். தேங்க்யூ. அங்கே நீ என்ன பண்ணுறியோ அதெல்லாம் இங்கே நடக்கும். எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற, அவரை விட்டுட்டு போயிடு. அங்கே நீ என்ன பண்ணுறியோ அதெல்லாம் இங்கே நடக்கும். யார் வாய்ஸும் செட் ஆகல, ஒருத்த மட்டும் ஃபோன் எடுக்கலடா. என்ன பண்ணுறியோ அதெல்லாம் இங்கே கட்ட முடியாது. அவரை விட்டுட்டு போயிடு. என்ன பண்ணுறியோ அதெல்லாம் இங்கே கட்ட முடியாது. என்ன பண்ணுறியோ அதெல்லாம் இங்கே கட்ட முடியாது.
சார் சென்னையில் ஒரு மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ண போகிறோம். அது ரிலேட்டடாக உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன். அதோட டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா. ஹலோ யாரு? என்ன பண்ணுறியோ அதெல்லாம் யாரு? எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேன். அவரை விட்டுட்டு போயிடு. டேய், இந்த வாய்ஸ் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. வந்து கேளுடா. ஹலோ யாரு? அங்கே நீ என்ன பண்ணுறியோ ஹலோ யாரெல்லாம் இங்கே நடக்கும். ஹலோ யாரு? ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேன். அவரை விட்டுட்டு. ஹலோ யாரு? ஹலோ யாரு? ஹலோ யாரு? என்ன பண்ணுறியோ அதெல்லாம் இங்கே நடக்கும். ஹலோ யாரு? ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண. ஹலோ யாரு? விட்டுட்டு போயிடு. ஹலோ யாரு? என்ன பண்ணுறியோ ஹலோ யாரு? அதெல்லாம் இங்கே நடக்கும். எங்களை ஹலோ யாரு டிஸ்டர்ப் பண்ணுறேன். டேய் இவன் தான்டா, இவன் வாய்ஸ் தான்டா, இதே வாய்ஸ் தான்டா. உடனே அவன் எங்கே இருக்கான் லொக்கேஷன் கண்டுபிடிச்ச நம்பருக்கு அனுப்பு. சரியா? சாகடிக்கல தெரியுமா? உன்னை பார்த்து அவன் சாவணும், அவனை பார்த்து நீயே செத்துருவ. அவன் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டான். அவனை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ஒன்றை தவிர எனக்கு வேற வழி தெரியல. கன்ஃபார்மாக அந்த இடம் தானே? ஏதாவது ப்ராப்ளம்னா இன்ஃபார்ம் பண்ணு. இந்த பேகை மாற்றவே மாட்டியா? எவ்வளோ நாள் தான் இந்த பேக்கையே வச்சிருப்ப? நீ மொத வாங்கி கொடுத்த பேக் இது, அது எப்படி மாற்ற முடியும்? அதுக்காக 3 வருஷமாக யூஸ் பண்ணுவேன். 30 வருஷம் ஆனாலும் இந்த பேக்கை பத்திரமா வச்சிருப்பேன். என்னால் 100 பேக் வாங்க முடியும். ஆனால் நீ மொத வாங்கி கொடுத்த கிஃப்ட் இது. நீ வேலை இல்லாமல் கையில் பணம் இல்லாத நேரத்தில் வாங்கி கொடுத்த பேக்.
சாகடிக்காம வச்சிருக்கேன்னு பார்க்குறியா? நீ சாகிறத அவ பார்க்கணும். அதை பார்த்தா அவளே செத்து போயிடுவா. உன்னால நான் நிறைய இழந்துட்டேன். நீ என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்ட. வாடா வா. ஸ்வேதா உனக்கு ஒன்றும் இல்லை. பாருமா என்ன பாருமா, ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டேம்மா. ஆப்ரேஷன் பண்ணியாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் போலீஸில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க சார். சரிங்க டாக்டர். ஸ்வேதாவுக்கு எதுவும் ஆகாது, நீ ஒன்றும் கவலைப்படாத. ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
சாவடிச்சுரா ப்ளீஸ்ரா முடியல நல்லா வேலை செய்தா முடியலையா? இந்த வழியை எத்தனை பொண்ணுங்களுக்கு கொடுத்துருப்ப? அந்த வழியை நீ அனுபவிக்க வேணா? உன் பசிக்கு யூஸ் பண்ண பொண்ணுங்களுடைய வாழ்க்கை என்னாச்சுன்னு தெரியுமாடா? சாகர வரைக்கும் நீ 2 நாள் பண்ண டார்ச்சர்ல செக்ஸ்னு ஒரு வார்த்தையை சொன்னாலே பயம் வரும்டா. என்ன நீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்ட. இனிமே எந்த பொண்ணையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்கான தண்டனை தான் இது.